அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனவேதனைகள் நீங்கி உடனே அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்திற்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு பிரச்சனையில கவலைப்படக்கூடியவங்களாக தான் இருக்கோம். இன்னும் நிறைய பேரு பல பிரச்சனையில மாட்டிட்டு, என்னால இதிலிருந்து வெளிய வரவே முடியல. எங்களுக்கு ஏதாவது ஒரு வஜீஃபா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் பணப்பிரச்சனையில இருக்கக்கூடியவங்க, இன்னும் கடன் பிரச்சனை உடையவங்க, இன்னும் நோயில கஷ்டப்படுறவங்க, இன்னும் நினைத்த காரியம் நடக்காம கஷ்டப்படுறவங்க, வேலை கிடைக்காம கஷ்டப்படுறவங்க, இன்னும் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைனால கஷ்டப்படக்கூடியவங்க எல்லோருமே இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும், எதை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்களோ, எப்போதுமே நான் கவலையில தான் இருக்கேன். ஒன்று போக ஒரு கவலை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சாலும், இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்க செய்து பாருங்க. அந்த இடத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உள்ளத்துல கவலைகளை நீக்கி நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பான். ரொம்ப இலகுவான ஒரு வஜீஃபா தான். ஆனா நம்ம எல்லோருமே இதை செய்யறதுக்கு நேரத்தை ஒதுக்கி செஞ்சு பார்க்கணும். ஏன்னா நமக்கு என்ன கஷ்டம்னாலும் நம்ம அல்லாஹ்விடத்துல தானே ஒப்படைக்கணும். அதை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டாலே போதும். நம்ம கேட்குற விஷயங்கள் நமக்கு நடக்கும். இன்னும் எது நம்மளை விட்டு விலகணும்னு நினைக்கிறோமோ அது நம்மளை விட்டு நீங்கிரும். அப்படி நாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த வஜீஃபா என்ன அப்படின்னா, மனவேதனை அகல இதை 41 தடவை ஓதி ஊதினால் இன்ஷா அல்லாஹ் அந்த வேதனை அகன்று மனம் மகிழ்ச்சி அடையும். 2 ரக்காத் நஃபில் தொழுது விட்டு இதை ஓதி வந்தால் சக்தி அதிகரிக்கும். அதாவது 2 ரக்காத் நஃபில் தொழுதுட்டு, ஹாஜத் நஃபில் அப்படின்னு தக்பீர் கட்டி தொழுதுட்டு, அல்லாஹ்வே என்னுடைய கஷ்டங்களை, என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை நீக்கிடியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நீங்கள் நியத்து வச்சுக்கிட்டு 2 ரக்காத் தொழுது முடிச்ச உடனேயே யா காதிரு அப்படிங்கிற அல்லாஹினுடைய பெயரை நீங்கள் 41 முறை நீங்கள் திக்ரு செய்யணும். திக்ரு செஞ்சு உங்களோட உள்ளங்கையில் ஊதிக்கோங்க, அல்லது உங்களுடைய நெஞ்சில் நீங்கள் ஊதிக்கோங்க. அல்லாஹ்வே என்னுடைய கவலைகளை நீக்கி என்னுடைய உள்ளத்திற்கு நீ நிம்மதியை கொடு, சக்தியை கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் துஆ கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா பேராற்றல் உடையவனாக இருந்து உங்களுடைய உள்ளத்திற்கு சக்தியையும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அல்லாஹ் தருவான். கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்தை விட்டு தொழுது முசல்லாவை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி உங்களோட உள்ளத்தில் நிம்மதியாக அல்லாஹ் கொடுத்துருவான். இதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். ஏன்னா யாருக்கிட்ட சொன்னால் நம்மோட கவலைகள் தீர்க்கப்படுமோ, நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குமோ அவங்கிட்ட தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதுவும் சிறந்த அல்லாஹ்னுடைய பெயரை கொண்டு 2 ரக்காத் தொழுது நம்ம துஆ செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த அமலோட ஒரு பரக்கத்தின் காரணமாகவாவது நிச்சயம் அந்த ரப்பு நம் அனைவருடைய உள்ளத்திற்குமே நிம்மதியை ஏற்படுத்துவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.